ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான அனௌன்ஸ்மெண்ட்டோடு இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாருமே கேட்டிருந்தீங்க, ஸோ பூனல் ஃபங்க்ஷன் எப்போது, டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா, சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. பூனலுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, April 11 and 12. ஸோ இந்த டேட் தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 11th அன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஈவினிங் வந்து உதகசாந்தின்னு சொல்லுவாங்க. அது வந்து நாங்கள் சிம்பிளாக வீட்டிலே தான் பண்ணுறோம். மறுநாள் 12th அன்றைக்கி சத்திரத்தில் வந்து ஃபுல் செலிப்ரேஷன் அங்கே தான், ஃபங்க்ஷன் எல்லாமே அங்கே தான். நிறைய பேர் இந்த அனௌன்ஸ்மெண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ நானுமே வந்து டேட் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தானே சொல்ல முடியும். ஒரு டயலமும் இருந்தது, இந்த டேட்டா அந்த டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் வந்து பசங்களுக்கு எப்பயும் ஆரம்பிச்சிடும், ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக April 6 மித்தனுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ இருந்தாலுமே அந்த சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணதுனால கரெக்டாக இருக்கும். அவங்களுக்குலாம் ஏன் லீவ் விடுறாங்கன்னே தெரியல. அது இவங்க ஸ்கூலில் ரொம்ப லீவ் விடுவாங்க. நல்லா வீட்டில் இருந்த பாலை கொடு, மோரை கொடு, பன்னீரை ஃப்ரை பண்ணி கொடு, அப்புறம் என்னது பன்னீர் தம் பிரியாணி, பன்னீர் டிக்கா பிரியாணி, சாதாரண சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டாங்க. என்ன தான் வந்து நான் வெரைட்டியாக பண்ணாலுமே பசங்களுக்கு இந்த பிரியாணி அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். அது வந்து என்ன வெரைட்டி ஆஃப் பிரியாணினாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த பன்னீர் டிக்கா பிரியாணி அது வந்து கேட்டிருந்தேன். இது வரைக்கும் நான் இது பண்ணதே இல்லைங்க. தம் பிரியாணி வந்து எனக்கு அவ்வளோ பண்ண தெரியாது, கொஞ்சம் பயம், எப்படி வருமோ என்னமோ. நான் குக்கரில் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து நான் ட்ரை பண்ணதில்லை. இது ஒரு தடவை பண்ணியிருக்கேனோ என்னவோ எனக்கு தெரியாது. சரின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 20 minutes வந்து பிரியாணி ரைஸ் அதை ஊற போட்டுட்டு, நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் பண்ணுறேன். ஏன்னா பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். மித்தன் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான், அவருக்குமே பிடிக்கும். அதனால் நான் இன்றைக்கி குக்கரில் இதை ஃபஸ்ட்டு ஒரு 80% இதை குக் பண்ணி எடுத்துப்பேன். அதிலே வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா, பட்டை அது எல்லாத்தையுமே போட்டேன். ஸோ அது பண்ணுறதுக்குள்ளே இங்கே அவ்வளோ வேலை இருக்கும் எனக்கு. ஃபஸ்ட்டு ஜூஸு, டீ ஏதோ ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அன்றைக்கி லீவு அப்படின்னா கண்டினியூஸாக ஏதாவது கிச்சனில் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு பழகிடுச்சு. ஸோ நானுமே வந்து சரி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. என்ன தான் நம்ம ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே அந்த ஒரு வேளை டீ எனக்கு கண்டிப்பாக வேணும். அது இல்லைன்னா எனக்கு வேலையே ஓடாது. ஸோ இப்போ வந்து ஒரு 80% இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இதை வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதில் தம் போட்டு ஏற்ற வேண்டியதான். ஸோ அதுக்கு வந்து நான் ரெடி பண்ணணும். பன்னீர் டிக்கா பிரியாணிக்கு பன்னீர் வந்து கொஞ்சம் மேக்னேட் பண்ணி ரெடி பண்ணணும். எனக்கு வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயம், எப்படி வருமோ. சில நேரத்தில் இந்த விரையாக ஆகிடும், சாஃப்டாக வராது. நான் வந்து ஒரு தடவை நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஒரு பயம், சாஃப்டாக இது வருமா அப்படின்னு. சரி களத்தில் இறங்கியாச்சு, எப்படி வந்தாலும் சரி நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு. பன்னீர் வந்து 200 grams தான் வாங்கினேன், அது போதும்னு. இது வந்து கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் வேணும் இல்லையா, அதனால. பன்னீர் மட்டும் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இது வந்து நறுக்கி போட்டுட்டு இதில் கொஞ்சம் நம்ம டாப்பிங்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நார்மல் ரெட் சில்லி பவுடர், அப்புறமா உப்பு, இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் இந்த கொரியாண்டர் பவுடர் அது. ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை. ஸோ அந்த பன்னீர் நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சம் நமக்கு நல்ல ஒரு பிசுபிசுப்பான இருக்கும், அந்த ஒரு தண்ணி அடியில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுவே போதும். ஸோ அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் வந்து எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு 2-3 பேர் சாப்பிட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதனால் ஓரமாக எடுத்து ஒளிச்சு வச்சு தான் பண்ணுற மாதிரி இருந்தது அன்றைக்கி. இது வந்து ஓரளவுக்கு நம்ம பொரித்து எடுத்தால் போதும். ரொம்ப அப்படியே நான் டீப் ஃப்ரை பண்ணல, கொஞ்சம் இது கலர் மாறினோன்னே நான் எடுத்துட்டேன், இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால் எடுத்து அதை ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நான் எப்பயுமே அதை அரைச்சி அதுக்கப்புறம் தான் போடுவேன். ஸோ அதில் வந்து எல்லாத்தையும் அரைச்சி போட்டுட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து அந்த அரைச்சேன் இல்லையா, அதிலே போட்டு அரைச்சிடுவேன். அதில் பிரியாணிக்கு தேவையான அந்த பட்டை, பிரிஞ்சி எல்லாத்தையுமே போட்டு, அன்னாசி பூ, மூக்கு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிடுவேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறமா கரம் மசாலா, கொஞ்சம் காரப்பொடி, அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எல்லாமே போட்டேன். அதுக்கப்புறமா இது வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பன்னீரையும் சேர்த்து நல்லா அப்படியே அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ தம் போட்டுடலாம்.
தோசைக்கல் கொஞ்சம் சூடாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இந்த தம்முக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவி வந்து கரெக்டாக இருந்துச்சு. வெங்காயத்தையும் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து அப்படியே மேலே மேலே போட்டு செட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த அது என்ன சொல்லுவாங்க, குங்குமப்பூ. குங்குமப்பூவை வந்து பால்லையோ தண்ணியிலையோ ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றுவாங்க கலருக்காக. ஆக்சுவலாக என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, இது சடனாக டிசைட் பண்ணது தான். சரி இன்றைக்கி தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ மேலே வந்து நான் அப்படியே வெங்காயம் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் அப்படியே போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ ஆனால் எனக்கு ஒரு பயம், எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ எப்படி வருமோ என்னமோன்னு மேலே கொஞ்சம் நெய் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். சரி அது பாட்டுக்க இருக்கட்டும், நம்ம மற்ற வேலையை பார்க்கலான்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் சுண்டல் வெரைட்டிக்காக சுண்டல் பண்ணேன். இது வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் எப்படி பண்ணேன் அப்படின்ட்டு. அந்த பீட் சுண்டல் அன்றைக்கி பண்ணது தான் இது. சரி இதுவும் வந்து தனியாக குக்கரில் வேக வச்சிடலான்னு ஒரு 4-5 விசில் விட்டால் போதும், கரெக்டாக இருக்கும், ரொம்ப குழைவாக இருக்காது. என்கிட்ட வந்து இந்த ஸ்டீமர் இருக்குது. இது வந்து நம்ம கெட்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அகரோடது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் நிறைய தடவை இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலுமே புதுசு மாதிரி அந்த டப்பாவில் போட்டு தான் வச்சுருப்பேன். அதுலேயே வந்து உங்களுக்கு இது வந்து எக் பாயில் ட்ரேன்னு நினைக்கிறேன், அதுவும் தனியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சமாக ரைஸ் குக் பண்ணிக்கலாம், பால் காய்ச்சிக்கலாம். அப்புறமா பசங்களுக்கு ஏதாவது நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம குக் பண்ணி கொடுத்துக்கலாம். சின்ன பசங்க நம்ம வச்சுருக்கோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கஞ்சி வச்சு கொடுக்கலாம். ஸோ அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் அப்பப்போ திறந்து பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் கரெக்டாக இருந்தது, பார்க்க நல்லா பொலன்னு சூப்பராக இருந்தது. இப்போ தான் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது, சரி இதையும் நம்ம இனிமேல் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ அந்த கெட்டிலில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சூப்பு தான் பண்ண போகிறேன். கார்ன் வந்து அதுக்கு நான் உரிச்சிட்ருக்கேன். கார்ன் வந்து நமக்கு இந்த மாதிரி உரிச்சே விற்கிறாங்க, ஆனால் இது நம்ம அப்படியே பீல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது அப்படியே கையில் அப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகாக உதுத்து வந்துடும். நான் அது எப்பயுமே உதுத்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுப்பேன். கார்ன் ரைஸோ அந்த மாதிரி சூப்பு இல்லாட்டி கார்ன் அப்படியே வேக வச்சு கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம அந்த ஸ்டீமர் யூஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து அந்த பாட்லேயும் கொஞ்சம் நான் நல்ல தண்ணி தான் ஊற்றுவேன். பைப் வாட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா உப்பு அரிச்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணுறது கஷ்டம், அதனால். ஸோ இதில் வந்து நமக்கு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு செகண்டுன்னு 2 தடவை நம்ம அந்த ஸ்விட்ச் வந்து திருப்புற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டீம் இன்னுமே ஜாஸ்தியாக வரும், ஈவனாக குக் ஆகிடும், சீக்கிரமாக குக் ஆகிடும். இது ரொம்ப யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் வந்து ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. தக்ஷுக்குட்டிக்கு வந்து இதில் பால் கஞ்சி அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நூடுல்ஸ் அதெல்லாம் கூட நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு வெங்காயம் அப்புறமா வேக வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் எடுத்துகிட்டு நல்லா அப்படியே சாட்டே பண்ணிட்டேன். க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த சோள மாவு இருக்கு இல்லையா, அது மிக்ஸ் பண்ணி போடுவேன். இந்த கார்ன்லேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் வந்து அரைச்சி போட்டுட்டேன். கொஞ்சம் கெட்டியாக வரும் நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு சோள மாவு வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிட்டேன். ஸோ அதை ஊற்றினா தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இதில் கொஞ்சம் காரத்துக்கு வந்து பெப்பர் பவுடர் தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சூப் எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பன்னீர் டிக்கா பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணலாம். நிஜமாகவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சாப்பிட்றணும், சுட சாப்பிட்றணும். அப்புறம் ஆறி போயிடுச்சு அப்படின்னா அது அப்படியே வரைச்ச மாதிரி ஆகிடுது தான். அதனால் சூடாக சாப்பிட்டு அன்றைக்கி முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே ரொம்ப பெஸ்ட்டாக வந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பன்னீர் டிக்கா பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருந்தது, அதையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன். ஹாலில் வந்து இந்த டிவி யூனிட் யார் வாங்கி கொடுத்ததுன்னா லாவண்யா வாங்கி கொடுத்தது. இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வந்தோடனே இந்த பொருள் தான் வந்தது. ரொம்ப ஆசையாக எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. அதில் வந்து மேக்ஸிமம் நான் எப்படிலாம் டெக்கரேட் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரமெல்லாம் தேய்ச்சி எனக்கு இதுக்கே வந்து வேலை சரியாக இருக்கும்.
இனிமேல் வர vlogs எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக இனிமேல் ஒன்றா வந்து நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.